அனைத்து தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி பேசுகிறோம். தமிழ்தாய் அவர் புதல்வனாகிய எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பிலிருந்து தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் என அரசியலில் களம் காண இருக்கிறார். வள்ளுவரின் வாக்கின்படி எண்ணி துணிக கருமம் என்ற தலைப்பின்படியும் எண்ணி துணிக கருமம் என்ற தலைப்பின்படி தமிழக வெற்றி கழகம் என பெயரிட்டப்பட்டுள்ளது. அது எங்களுக்கு மிகவும் மக்கற்ற மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் உள்ளது. அரசியல் களம் காணும் எங்கள் தளபதி சினிமாவிலிருந்து விடைபெறுவது சற்று மன அழுத்தமாக வருத்தமாக இருந்தாலும், ஆனால் அரசியல் மக்களுக்காக நல திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார் என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும், மக்களுக்காக எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் உள்ளதால் நாங்கள் எல்லோரும் அனைவரும் சந்தோஷத்தோடு தளபதியை வரவேற்கிறோம். வருக, தமிழ்நாட்டை ஆள்க, இறைவா நீதான் எங்கள் உயிர், தளபதி விஜய் அவர்கள் வாழ்க. ஆரம்பிச்சது தளபதிக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தளபதி பாத்தீங்கன்னா திரையுலகில் நம்பர் 1 இருந்தாரு. எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு மக்களுக்கே தெரியும். அதையும் மீறி மக்களுக்கு நற்பணி செய்யணும்னு இன்னைக்கு வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இந்த தளபதி கூட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபாகுமார், ஒன்றிய தலைவர், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி. பிறப்போக்கும் எல்லாம் சமம் என்று சொல்லிதான் தளபதி இந்த கழகத்தை ஆரம்பித்திருக்கார். தளபதி வெற்றி கழகம். தளபதி என்னைக்குமே வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர் தான். திரைத்துறைகளையும் சரி, அரசியலையும் சரி, தமிழகத்தின் வெற்றிடத்தை நிரப்ப வந்த தமிழக வெற்றி கழகம் எங்கள் தளபதியின் கழகம். பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் 2 நாளுக்கு முன்பாக கட்சியை தொடங்கினார். இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளா நாங்க ரசிகர்களா இருந்து 30 வருஷமா ரசிகர்களா இருந்து இன்னைக்கு நாங்க ஒரு தொண்டர்களா மாறிருக்கோன்றது இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முன்னாடி நற்பணி இயக்கமா இருந்து இன்னைக்கு மக்கள் இயக்கம் மாறி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா ஆயிருக்குன்னா, தமிழ்நாட்டுல அடுத்த ஆட்சியை நாங்க பிடிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். 2024 எங்களோட இலக்கு கிடையாது, 2026 தான் எங்களோட இலக்கு. 2026 அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். சீட்ல அமர வைக்கிறதுக்கு நாங்க ஒரு தூணா இருப்போம். கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் 6ல இருந்து 60 வயசு வரைக்குமே ஒரு நபரா இருக்காரு அவரு. கண்டிப்பா சினிமாவில இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் அவரு வெற்றி தான். அதனாலதான் வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் வாய்ப்பு கொடுப்பாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம். அரசியல் தான் புதுசு, விமர்சனங்கள் பழசு. அதனால நாங்க தளபதி கூட இருந்து தளபதி ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட முதற்கண் கடமை.